ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு உள்ளன் கிளாஸில் ஜாயின் பண்ணுறோம். ஃபஸ்ட் டே கிளாஸ் இன்னைக்கு. ஓகேவா? ஃபஸ்ட் டே கிளாஸில் இன்றைக்கி நம்ம எப்படி இதுக்குள்ளே ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, செயின் ஸ்டிச், இதுக்குள்ளே ஃபஸ்ட் நாட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதுக்கு நம்ம வந்து இப்போ உள்ளன் பண்டல் எடுத்துருக்குறோம் ஒன்று. அப்புறம் வந்து நீடல் வந்து இதுக்கு 14 நம்பருக்கு நீடல் வாங்கிக்கிடுங்க. 14 நம்பருக்கு நீடல். இந்த நீடல் வாங்கும்போது நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த இதில் ஃப்ளாட்டாக ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த நம்பர் போட்டுக்கிறது பேக் சைடில் இருக்கிறோம். இந்த ஃப்ளாட்டாக இருக்க பக்கத்தில் இந்த ஹூக் வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த நீடலுடைய இந்த ஹூக் வந்து அந்த டிப் வந்து இதை பார்த்து கரெக்டாக இருக்கணும். இது கொஞ்சம் திருங்கி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது போடும்போது கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகும். ஸோ அது இதுக்கு நேரே கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பின்னுறது வந்து இந்த ஸ்பீடு நல்லா வரும். அந்த நீடலில் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள் எப்படி நாட் போடுறதுன்னு ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஈஸியாக போடுறதுக்காக இந்த மெத்தட் சொல்லிக் கொடுக்குறேன். அதை கையிலேயும் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அது நான் உங்களுக்கு அதுக்கு பிறகு இன்னொரு கிளாஸில் அதை சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதை இங்கே வைக்கிறேன். ஒரு நூலை இப்படி சின்னதாக ஃபோல்டு பண்ணிக்கிட்டு இந்த நூலை இப்படி வைக்கிறேன். வச்சுட்டு இதை பாருங்கள், இதை லைட்டாக இப்படி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பெரிய நூலை அதிலோடு இழுக்கிறேன். ஸோ இழுத்தா இந்த நாட் வந்து சின்னது பெருசாகும்ல, அந்த நாட் கிடைக்கும். ஓகேவா? இது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி உள்ள அந்த நாட் கிடைக்கும். புரியுதா? ஓகே, இது பார்த்துட்டுங்க. இப்போ இந்த நாட்டில் நம்ம நீடில் போட்டு நான் எப்படி பிடிச்சிருக்கிறேன் பாருங்கள். என்னுடைய இந்த ரிங் ஃபிங்கரும் இந்த தம் ஃபிங்கரும், சரியா, இந்த ரெண்டையும் வச்சு இந்த சின்ன நூலை பிடிச்சிருக்கிறேன். அப்புறம் என்னுடைய இந்த பெருவரலுக்கும் இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கும் மிடில் ஃபிங்கருக்கும் ஊடையில் ஒரு நூல் வச்சுருக்கிறேன். ஓகேவா? இப்படி பிடிச்சிடுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நூலை நீங்கள் டைட்டாக பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் வரவே செய்யாது. நூலை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு லூஸாக பிடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்டிச்சும் கிளியராக வரும். ஓகேவா? பாருங்கள், எந்த நூலையுமே நான் வந்து டைட்டாகவே பிடிக்கலை. சரியா? இப்போ பாருங்கள், நீடில் வந்து நூலுக்கு மேலே வச்சுட்டு லைட்டாக அப்படியே திருக்கிட்டு அந்த ஹோல்லோடு எடுக்கணும். இவ்வளோதான். என்ன பண்ணணும், இந்த நூலுக்கு மேலே நீடில் வச்சுட்டு அப்படியே திருக்கி இந்த ஹோல்லோடு எடுக்கணும். நல்லா பார்த்துடுங்க, ரொம்ப ஈஸி. நீடில் வந்து நூலுக்கு மேலே வைங்க, வச்சுட்டு அதை அப்படியே அந்த ஹூக்கை வச்சு பிடிச்சி உள்ளே கொண்டுட்டு வாங்க. அவ்வளோதான். இதுதான் செயின் ஸ்டிச். ஓகேவா? இதுதான் நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி. இது எனக்கு நீங்கள் பண்ணுறவங்க ஒரு 5 இன்ச் அளவுக்காவது எனக்கு கண்டிப்பாக பண்ணி எனக்கு கரெக்டாக வந்துருச்சா என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இதில் எதாவது டவுட் இருந்துச்சுனாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பொருட்கள் வாங்குறதுல எதுவும் டவுட் இருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? இன்னொருக்கா சொல்லித்தரேன் பாருங்கள். நூல் வந்து இப்படி வச்சுருக்குறோம், அதை எடுத்து ஆப்போசிட்டில் வைக்கிறோம் சின்ன நூலை. அப்புறம் இந்த ஹோலை எடுத்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பெரிய நூலை அதுக்குள்ளோடி எடுத்துருக்கோம். ஒரு சின்ன நாட் கிடைக்கிது நம்மளுக்கு. இது அட்ஜஸ்டபிள். இது நீங்கள் இப்படி இழுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 விரல் வச்சு கீழே உள்ள சின்ன நூலை பிடிச்சிருக்கிறேன். இந்த பெரிய நூலை வந்து இந்த 2 விரல் கூடையில் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஹோலோடி ஊசியை போட்டு, ஊசி கீழே கொண்டுட்டு போகக்கூடாது, மேலே வச்சுருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. சப்போஸ் உங்களுக்கு இந்த நீடில் ஸ்லிப் ஆகுது அப்படின்னா இப்போ அதில் கிரிப் கிடைக்கிற மாதிரி பின்னாடி பிளாஸ்டிக் வச்செல்லாம் நீடில் கிடைக்குது. நீங்கள் அது தேவைன்னா கூட அது வாங்கிக்கலாம். இதுலேயே உங்களுக்கு இதுதான் கிடைக்குது நீங்கள் இருக்க ஏரியாவில் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு இந்த ஊசி ஸ்லிப் ஆகாமல் இருக்கணும்னா இதில் நம்ம நூலை கொஞ்சம் சுற்றி வச்சுக்கிடலாம். அந்த நம்ம நார்மலாக இருக்க த்ரெட்டோ இல்லைன்னா அந்த உள்ளன்க த்ரெட்டோ கொஞ்சம் அதில் அப்படியே சுற்றி நாட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கம் போட்டு அதை ஒட்டி விட்ருங்க. உங்களுக்கு வந்து கிரிப் கிடைக்கும், அது வந்து வழுக்காது. சரியா? ஓகே ஓகே கைஸ், இன்றைக்கி கிளாஸ் இவ்வளோதான். இதை நீங்கள் பண்ணுங்கள். யாருக்கு கரெக்டாக வந்துச்சு, யாருக்கு இதில் டவுட் இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். எனக்கு சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும்.